ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். 2 வெஜிடபிள் வச்சு இத்தனை டிஷ் பண்ணலாங்க. பேஸ் இதுதான், இந்த வெஜிடபிள்ஸ் 2 தான். கேப்சிகமும் ஸ்வீட் கார்ன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இது மாதிரி சாண்ட்விச் ஃபில்லிங்காக செய்யலாம், இது மோமோஸ் ஆட்டம் செய்யலாம். இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். இந்த மோமோஸ் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இதுலேயும் நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே. வெளியில் போய் சாப்பிடும்போது பாஸ்தா அப்படிங்கும்போது கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும். ஆனால் இது ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். செஞ்சு பார்த்து கண்டிப்பாக நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். ஸ்வீட் கார்ன், குடமிளகா, பட்டர், சீஸ், இப்போ வந்து இங்கே பாஸ்தா இதெல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் எதுக்கு இத்தனை ரகம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதெல்லாமே நம்ம 3 in 1 டிஷ் செய்ய போகிறோம். இப்போ இது வந்து ஸ்டஃபிங்காக நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பல விதங்களில் இதை நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் இருந்தால் போதும். ஸ்வீட் கார்ன், குடமிளகா இருந்தால் போதுங்க, நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ பாஸ்தா வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கோசம் இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாஸ்தா வந்து கொஞ்சமாக நான் வேக வைக்கிறேன். இப்போ பாருங்க, இது வந்து வாண்டி ரெடியாக வச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். வீடியோ பெருசாக தான் இருக்கும். இப்போ இதில் பட்டர் போட்டிருக்கேன். இது போட்டுட்டு சாப் பண்ண கார்லிக் இதை போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது ஸ்வீட் கார்ன் மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு ஸ்வீட் கார்னில் பாதி இதுலேயும் பாதி கொஞ்சம் பிஞ்சியாக இருக்கிறது, அந்த கார்னரில் இருக்கும் இல்லையா, அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரே ஒரு ரன் கொடுக்கலாம். கார்லிக் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுமே இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லை, அதோட நம்ம இந்த ரன் பண்ணது கூட பாதி அளவுக்கு தான் ரன் ஆகிருக்குங்க. மீதி அளவுக்கு அப்படியே கொஞ்சம் முழுசாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ இதோட வந்து இந்த சாப் பண்ண குடமிளகா, இப்போ ஃபுல் குடமிளகா ஒன்று போட்டிருக்கேன். இப்போ இது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு, அதே போல் பெப்பர் பவுடர், இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு எப்படி வேணுமோ அப்படி காரம் போட்டுக்கோங்க. இதுக்கு தகுந்த சால்ட். நம்ம சீஸ் போடுறதா இல்லை, மற்ற இதில் சீஸ் போடுறதால இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் போடுறேன் நான். இப்போ இதில் மிக்ஸ் ஹெர்ப்ஸ் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த பக்கம் தண்ணி கொதி வந்ததால் இப்போ இதில் வந்து பாஸ்தா நம்ம போட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு பாஸ்தா கொஞ்சம் போட்டுடலாம். இது வந்து இந்த அளவுக்கு போதுங்க. இதை வந்து நம்ம பாதி அளவுக்கு இதிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நான் வந்து 3 டிஷ்ஷு செய்ய போகிறதால உங்களுக்கு இது மாதிரி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது 3ல் 2 பங்கு எடுத்திருக்கேன். இது வந்து டம்ப்ளிங்ஸ்க்கு, மோமோஸ் டம்ப்ளிங்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போது இந்த வெந்துக்கிட்டு இருக்கிற இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் இப்போ கோதுமை மாவு போட போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இருக்குது. இப்போ மைதா இல்லாமல் இது மாதிரி செஞ்சுக்கும் போது நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மைதா யூஸ் பண்ணுறதுல தப்பில்லை, ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு பரோட்டா சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 கப் அளவுக்காவது நீங்கள் அதில் வெஜிடபிள்ஸ் இருந்தது அப்படின்னா தான் உடம்புக்கு நல்லது. இப்போ இது மாதிரி நம்ம பட்டர் போட்டிருக்கோம், அதனால இது இப்படியே மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு நல்லா. இப்போ இதில் வந்து நம்ம பால் விடலாம். இப்போ நான் இது வந்து 2 டிஷ்ஷுக்கு செய்யறதால பால் இப்போ நான் கொஞ்சமாக சேர்க்குறேங்க. என்ன நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்குவீங்க. இப்போ அனல் நான் சேர்த்து வைக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் கெட்டிப்படட்டும். இப்போ இது வந்து நான் இந்த கொஞ்சமாக எடுத்து இதில் பிரெட் டோஸ்ட்டுக்கு நான் ஃபில்லிங்காக வைக்க போகிறேன். ஒரு டிஷ்ஷு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரே டிஷ்ஷில் 3 வெரைட்டிஸ் நம்ம செய்யலாங்கிறது தான் இன்னையுடைய கான்செப்ட்டு. இப்போ இது கொஞ்சம், அதாவது அந்த பிரெட்டில் நம்ம வச்சோம் அப்படின்னா வலியாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம பால் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கணும். பிரெட்டில் ஸ்டஃபிங் பண்ணும்போது வலிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா ஊறி போயிடும். இந்த பால் அதிகமாக இருந்தாலும் அதில் ஊறிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது.
பாருங்க இது மாதிரி செஞ்சுட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ இது ஒரு நிமிஷம், அதாவது இன்னும் ஒரு அரை நிமிஷம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கெட்டிப்படும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். அதே போல் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் போட்டிருக்கோம். அதனால பிரெட் ஃபில்லிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. இதை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ பிரெட்லேயும் உப்பு இருக்குங்கிறதால நமக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதுங்க. உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணாலும் உப்பு காரம் அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து இந்த பாஸ்தா வெந்துக்கிட்டு இருக்கு, அதனால ஒரு நிமிஷம் நான் அதை அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த டம்ப்ளிங்ஸ் செஞ்சு வச்சுட்டு மற்றதெல்லாம் செய்யலாம் பாருங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபில்லிங் எடுத்திருக்கேன். ஃபில்லிங் எடுத்துட்டு சப்பாத்தி மாவு தான், கோதுமை மாவு நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்படி எடுத்துட்டு நல்லா சன்னமாக இருக்கணும், தின்னாக இருக்கணும். இப்போ இதில் ஃபில்லிங் வச்சிடலாம். இப்போ செய்யும் போது இதை வந்து மூடி வைக்காதீங்க, கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ நாம இதை அப்படியே இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே அழகா 1 by 1 அப்படியே ஃப்ரில் வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா சேர்ந்துக்கும் உங்களுக்கு. அவங்களாட்டியே நமக்கு செய்ய வரலைன்னாலும் இதை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லாமல் இது மாதிரி நம்ம செஞ்சிடலாம். இப்போ இது போல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த இடத்துல இப்படி மடிப்பு வச்சுட்டு இப்படி ஒரு அழுத்திக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து இப்படி எடுத்துட்டு வந்து அப்படியே லைட்டாக இப்படி பண்ணோம் அப்படின்னா அப்படியே பிறை வடிவத்தில் அப்படியே ஒரு போவாட்டம் வந்துடும் நமக்கு. கோதுமை மாவுங்கிறதால உங்களுக்கு நல்ல பசத்தன்மை இருக்கிறதால பாருங்க, அவங்க செஞ்ச மாதிரியே மோமோஸ் மாதிரியே வந்துருச்சு. இது கேமரால சரியா விழலன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இப்போ இப்படி கை வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி இந்த இடத்துல சின்ன மடிப்பு வச்சுட்டு இவ்வளோதான் வந்துருச்சுங்களா. ஈஸியாக இருக்குது இல்லைங்களா. இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் குக்கர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது சூடாகட்டும், அதுக்குள்ள நாம இந்த பக்கம் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் அடுப்பு இப்போ ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு 3 டிஷ் காமிக்கிறதால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். இப்போ இதில் வந்து நான் பால் விடுறேன். பால் விடுறதுக்கு முன்னாடி இதில் வந்து சீஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, அதாவது சின்ன குழந்தைங்களா இருந்தால் நிறையா கொடுக்கலாம், பெரியவங்களா இருந்தால் நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சீஸே இல்லாமலையும் இதை செய்யலாம். இப்போ நான் வந்து 1 கியூப் போடுறேன். இப்போ இந்த சீஸை போட்டுட்டு இப்போ இது சூடாகுது. இதில் பால் இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் சாகியாக இருக்கிற மாதிரி பால் விட்டுக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு நான் பால் விடுறேன். இப்போ நம்ம இதை நல்லா கொஞ்சம் குழம்பாட்டம் தண்ணி ஆட்டம் செஞ்சுக்கணும். நம்ம பாஸ்தா போட்டோம் அப்படின்னா பாஸ்தா ஸ்பெகட்டி எது வேணுமோ அதை நம்ம வேக வச்சு இதில் போடலாம். இப்போ இது கொதி வர்றதுக்குள்ள நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து என்ன உப்பு காரம் நமக்கு வந்து இதுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் நான் பால் விடுறேன். இப்போ பாருங்க, குக்கரில் தண்ணி சூடாகி வந்துருச்சு. இப்போ நான் அந்த பவுலுக்கு எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அது வந்து இத்தனை வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 5, 10, 11 வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து மொத்தம் பால் ஊற்றணும்னு இல்லைங்க, இன்னும் கூட பால் விடலாம். ஆனால் வந்து இதில் பாருங்க, பாஸ்தா தண்ணி நம்ம வேக வச்ச பாஸ்தா தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும்.
இப்போ இது கொதி வரட்டும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு காரம் மட்டும்தான் மற்றதெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ அதுக்கு மட்டும் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் கொஞ்சம் போடுறேன். பெப்பர் பவுடர் விட சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோம் அப்படின்னா நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஆரிகனோவும் போட்டுடலாம், சாரி மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுடலாம். சீஸில் உப்பு இருக்கிறதால நீங்கள் செய்யும் போது பார்த்து போடுங்க. இப்போ இதை கொதி வருது பாருங்க. இப்போ பாருங்க, இந்த பாஸ்தாவை இதில் போட்டுடலாம். பாஸ்தா வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக போடலாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இந்த கிரேவி செஞ்சுட்டேன் பாருங்கள். இதை இவ்வளோதான், ஃபினிஷ்ட், ரெடியாக இருக்குங்களா? வாங்க, ஒரு டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுட்டு இந்த வேகட்டும். அதுக்குள்ளே இன்னொரு டிஷ்ஷும் நாம் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தோசைக்கல் அடுப்பில் இருக்குது. நாம் ஒரு கப் அளவுக்கு இங்கே எடுத்து வச்சோம் இல்லைங்களா? இந்த ஃபில்லிங்கை ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, கெட்டியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரெட் வந்து சாஃப்ட் ஆகாது, நல்லாயிருக்கும். இப்போ குக்கர்லேயும் ஸ்டீம் வந்துருச்சு. அதே 8 நிமிஷம் பார்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஃபில்லிங் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரெட்டு சாப்பிட்றதுல தப்பில்லை, வயிறும் கட்டாது உங்களுக்கு. இது மாதிரி வெஜிடபிள்ஸோடு நாம் சாப்பிடும்போது பிரெட் வந்து வயிறு கட்டாது உங்களுக்கு. நான் இப்போ வந்து ஹோல் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு தோசைக்கல் வச்சுட்டு அதில் நான் தண்ணி விட்டு டோஸ்ட் ஆகிடுச்சு, அதாவது சூடாகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க கல். இப்போ போட்டுட்டு பட்டர் போடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்லிங்கை வந்து முந்தி நாள் கூட செஞ்சு வச்சுட்டு, காலேஜ் போகிறவங்க அப்படி போகிறவங்கெல்லாம் இதை மாதிரி முந்தி நாள் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் இது மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இல்லை காலையில் செய்யும்போது பாஸ்தா செஞ்சுக்கிட்டு இது மாதிரி நம்ம நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது டோஸ்ட் ஆகட்டும். அனல் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா அனல் சிம்மில் இருந்ததுன்னா நல்லா டோஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ மேலேயும் கொஞ்சம் வெண்ணெய் வைக்கலாம். இது வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ, வெண்ணெயோ எண்ணெயோ எது நமக்கு வேணுமோ நம்ம அது மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் நல்லா இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, நம்ம இதை திருப்பி விடலாம். பாருங்கள், இது மாதிரி டோஸ்ட் ஆகணும். இப்படி டோஸ்ட் ஆச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த வெண்ணெய் வந்து நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கிறதால மறுபடியும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 8 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக வெந்திருக்கு, நல்லா மினுமின்னு இருக்குது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு, நல்லா ஃபில்லிங்கோட சூடாக இருக்குது, நல்லா ஃபில்லிங்கோட சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடியாக இருக்குது, வாங்க சாப்பிடலாம். இந்த சாஸ் வந்து நான் டொமேட்டோ சாஸும் ஷேஷ்வான் சாஸும் கார்லிக்கோட சேர்த்து கலந்துருக்கேன். பச்சை கார்லிக் சன்னமாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 சாஸஸும் போட்டிருக்கேன். இப்போ ஷேஷ்வான் சாஸ் தான் வேணும்னு இல்லை, ரெட் சில்லி சாஸ் கூட போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், ஒரு வந்து ஸ்வீட் கார்னும் கேப்சிகம் மட்டும் வச்சு எவ்வளோ சூப்பராக இத்தனை டிஷ்ஷஸ் பண்ணலாம் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.